ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படிங்கிற ஒரு போயத்தோட டெக்ஸ்ட் தான். லைன்ஸ் 1 to 10லேருந்து 11 to 20 ரெண்டு டெக்ஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்னஸ், கம்ப்ளீட் சேட்னஸ், மெலான்கலி, லேமெண்ட் ஃபார் டெத்து. ஸோ சேட்னஸ் நிரம்பினதான் ஒட்டு மொத்தமாக சொல்லும் போது தரோட்லி சேட்னஸ் அப்படி சொல்லலாம். வாங்க சம்மரியை பார்க்கலாம். I wonder greatly by this daylight how I still live for day and night. The sleep I gain is well nigh not. I have so many on idle thought, simply through default of sleep. For I have feeling now for nothing, but I am as it were a dashed thing, ever on the point of dropping down. For sorrowful imagination always wholly grips my mind. ஸோ இந்த போயம் டெக்ஸ்ட் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு சேட்னஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஐ ஒண்டர் கிரேட்லி ஃபர்ஸ்ட் லைனில் பை திஸ் டேஸ் லைட் ஹவுஸ் ஐ ஸ்டில் லைவ் ஃபார் டே அண்ட் நைட் த ஸ்லிப் ஐ கைன் இஸ் வெல் நை நாட் அப்படிங்கிற நை நாட் அப்படின்னாலே எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஃபஸ்ட்டு 3 லைன் படிக்கும்போது தெரியுது எனக்கு தூக்கமே எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு 3 லைனில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வியப்பாக இருக்குது, நான் உயிரோட இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி என்னால் இயங்க முடியுது வாழ்க்கையில் டே அண்ட் நைட்டாக, எப்படி என்னால் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க முடியுது, ஏன்னா எனக்கு சரியான தூக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 3 லைனில் சொல்கிறாரு. ஹவுஸ் ஐ ஸ்டில் லைஃப் ஃபார் டே அண்ட் நைட் த ஸ்லீப் ஐ கைன் இஸ் வெல் நை நாட். எனக்கு தூக்கமே கிடையாது, தூக்கமே போயிடுச்சு சுத்தமாக, ஏன்னா சேட்னஸில் இருக்காராம் அவர் மைண்டு. ஓகேங்களா? ஐ ஹாவ் சோ மெனி ஆன் ஐடியல் தாட். ஒன்று தூக்கமே இல்லாதனால அவர் மைண்டு ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஒரே யூஸ்லெஸ் தாட்ஸ் தான், தேவையற்ற எண்ணங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அடுத்து சிம்பிளி த்ரூ டிஃபால்ட் ஆஃப் ஸ்லீப்பு. என்ன காரணம் பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என் மைண்டில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுறதுக்கு காரணமே சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கு தூக்கமே கிடையாது, எனக்கு தூக்கம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் 6வது இல்லை ஃபார் ஐ ஹாவ் ஃபீலிங் நவ் ஃபார் நத்திங். எனக்குன்னு ஃபீலிங் ஜாயாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், சேரோவாக இருக்கட்டும், எதுவுமே ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அக்கார்டிங் டு மீ எதுவுமே ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சேட்னஸாக இருந்தாலும் ஜாயாக இருந்தாலும் அனுபவிக்கணும்ல, அது எதுவுமே எனக்கு ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நத்திங் அப்படிங்கிறாராம். அடுத்து பட் ஆம் 7th லைன் பட் ஆம் ஆஸ் இட் வேர் எ டேஸ்டு திங் அப்படிங்கிறாரு. எவர் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ட்ராப்பிங் டவுன். இந்த 7th 8th என்ன சொல்கிறேன்னா பட் ஆம் ஆஸ் இட் வேர் எ டேஸ்டிங். என்னால் சரியாக தூக்கம் இல்லை, எனக்கு எல்லாமே ஒன்று தான், ஒரே மண்ணு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னால் கிளியராக அனேபிள் டு திங்க் கிளியர்லி, என்னால் கிளியராக திங்க் பண்ண முடியல. என் மைண்டு ஃபுல்லாகவே எப்படின்னா ரொம்ப சேடாக இருக்குது, தூக்கம் இல்லாதனால ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எவராக அந்த பாயிண்ட் ஆஃப் ட்ராப்பிங் டவுன் 8th லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என் மைண்டாக, என் ஃபிசிக்கலாக இருக்கும் சரி, என் மைண்டாக இருக்கட்டும் சரி, ரொம்ப வீக்னஸ் ஆகி ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து 9th ஃபார் சேரஃபுல் இமேஜினேஷன் ஆல்வேஸ் ஹோலி கிரிப்ஸ் மை மைண்டு. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் என் மைண்டு ஃபுல்லாக எது ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேட்னஸ், ரொம்ப சேட்னஸ் கிரிப் பண்ணி வச்சுருக்கு, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு சேட்னஸ். அதனாட்டி தான் நான் ரொம்ப மைண்டு ஃபுல்லாகவே தூக்கம் இல்லாமல் நான் இன்னமும் வியப்பாக இருக்கேன், ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன், நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல 1 to 10ல் தி புக் ஆஃப் டச்சஸ் ஸ்டான்ஸால் சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த 1 to 10 லைன்ஸ் ஆக்சுவலாக சொல்லுது. ஒன்றில் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட்டு 1 to 10ல் ஸோ எனக்கு சரியாக தூக்கம் கிடையாது, தூக்கம் இல்லை, தூக்கம் போயிடுச்சு, அந்த தூக்கம் போனதுனால என் மைண்டு ஃபுல்லாகவே யூஸ்லெஸ் தாட்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கிளியராக திங்க் பண்ண முடியல லைஃப்பில். ஸோ ரொம்பவே சோகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என் மைண்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் சரி, என்னுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலியும் சரி, என்னால் என்ன பண்ண முடியல, சரியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல. ஏன்னா என்ன காரணம், தூக்கமே கிடையாது என் மைண்டு ஃபுல்லாகவே. ஸோ அதனாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம், எல்லாத்துக்கும் காரணம் என் தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என் மைண்டு ஃபுல்லாக சேட்னஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. மைண்டு ஃபுல்லாக எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த அந்த இதுதான் சேரோனஸ் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லி முடிக்கிறார். லைன்ஸ் 1 to 10க்கான மீனிங் இது தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் எதை பற்றி, நெக்ஸ்ட்டு லைன் 11 to 20. இப்போ 11 to 20 தான் நம்ம ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க. that by my truth I take no heed of anything that comes or goes, nor anything do like or loath, all is of equal good to me, joy or sorrow whichever be, and well you know against kind it is to live in this manner, for nature will never suffer a single earthly creature any long time to endure அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தட் பை மை ட்ரோத்னா என்னென்னா ப்ராமிஸ், ஸ்வேர், நான் உண்மையாக சொல்கிறேன், அதாவது நான் உண்மையாக சொல்கிறேன், ஐ டேக் நோ ஹீட் ஆஃப் எனி திங் தட் கம்ஸ் ஆர் கோஸு. அதாவது இனிமேல் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சோகத்தில் இருந்துகிட்ருக்கேன், என் மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்பாக இருந்துகிட்ருக்கு.
ஸோ அப்போ என்னை சுற்றி எது வருதோ போதோ அதை பற்றி நான் கவலைப்படல. ஐ டேக் நோ ஹீட்னா டிஸ்லைக்கு, ஒரு விஷயத்த டிஸ்லைக் பண்ணுறது, ஹேட் பண்ணுறது. ஸோ என்னை சுற்றி எது வருதோ போதோ, ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலையும் பட மாட்டேன், அதை நான் வெறுத்தும் ஒதுக்குறேன். என்னை சுற்றி எது வருதோ போதோ, என்கிட்ட வருதோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. கம்ஸ் அண்ட் கோஸ், எனக்கு கவலையே கிடையாது. நார் எனிதிங் டு லைக் ஆர் லோத், நான் விரும்புகிறனோ விரும்பலையோ என்னை சுற்றி வருதோ போதோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஐ டு நாட் லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெவர் லைக் தம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஆல் இஸ் ஆஃப் ஈக்குவல் குட் டு மீ, ஜாய் ஆர் சாரோ விச் அவர் பி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மீ எல்லாமே ஒன்று தான். அது சந்தோஷமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியல. விச் எவர் பி அப்படிங்கிறாங்க. அண்ட் வெல் யூ நோ அகேன்ஸ்ட் கைண்ட் இட் இஸ் டு லைவ் இன் திஸ் மேனர் அப்படிங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். போயிட்டு சொல்கிறாரு, எல்லாருக்குமே தெரியும் இப்படி வாழ்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கை எல்லாமே வெறுத்து போய் வாழ்கிறாருல, சோகம் வந்ததுனால இப்படி வெறுத்து போய் சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது. இப்படி வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கைக்கு, இந்த யூனிவர்சலுக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வெல் யூ நோ அகேன்ஸ்ட் கைண்ட் இட் இஸ் டு லைவ் இன் திஸ் மேனர். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது இயற்கைக்கு என்னென்னா பொருந்தாது அப்படிங்கிறாரு. ஃபார் நேச்சர் வில் நெவர் சஃபர் எ சிங்கிள் இயர்லி கிரியேச்சர் எனி லாங் டைம் டு என்டியூர். ஆனால் நேச்சர் என்ன பண்ணுது, இயற்கை அப்படிங்கிற விஷயம், மானிடா நீ இப்படி வாழக்கூடியவன் கிடையாது. இயற்கை ஒருபோதும் அனுமதிக்காதான், அலோவ் பண்ணாத. என்னது, நீ சந்தோஷமாக வாழ தான் பிறந்த, ஆனால் நீ ஏன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எல்லாமே ஒரே மண் ஒரே இது வெறுத்து போய் வாழ்கிறல்ல, அது இயற்கை என்றைக்குமே ஒருபொழுதும் என்ன பண்ணாதான், அலோவ் பண்ணாதான் அப்படிங்கிற ஒரு, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ரொம்ப இது மாதிரி எல்லாமே வெறுத்து போய் வாழணும் அப்படின்னு இயற்கை வாழ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை அலோவ் பண்ணது. நான் இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு, என் மைண்டு ஃபுல்லாக சேட்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார்ல, அதுக்கு இயற்கை என்ன பண்ணுன்னா, இப்படி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது, நல்லபடியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், அதான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ஸோ அதான், என் நேச்சுரல் வில் நெவர் சஃபர் எ சிங்கிள் எர்த்லி கிரியேச்சர் எனி லாங் டைம் டு என்டியூர். அதனால் இயற்கைங்கிறது ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா, இயற்கைக்கு இது மாறான தான், இயற்கை மாறான, இப்படி சோகமாக இருக்கிறது இயற்கைக்கு ஒரு மாறான விஷயம். இயற்கை இதை அலோவ் பண்ணாது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் இப்படி சோகமாக பார்க்க விரும்பாது இயற்கை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இயற்கையை அனுமதிக்காது ஒவ்வொரு மனிதனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. லைன் 1 to 10 to 11 to 20 இந்த 2 போயத்தோட விளக்கம் இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.